வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆலிடெக் தமிழ். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் ஆரம்பித்து நைட் வர இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களும் நிச்சயமாக இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் ஆன் பண்ணுறீங்களா இன்ஸ்டாகிராமில், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஆன் பண்ண முடியுமான்னு கேட்டால் பல பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும். பட் இன்ஸ்டாகிராம் மூலயமாவே பலாயிரக்கணக்கான பாசிவ் இன்கம் எடுத்துகிட்டு இருக்கவங்க இப்போயுமே இன்ஸ்டாகிராமில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் இல்லாமல் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சு மல்டிபிள் மெத்தட்ஸில் ஆன் பண்ணிட்டு இருக்கவங்களும் இப்போ இன்ஸ்டாகிராமில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஆன் பண்ணணுமா, நீங்கள் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி ஆன் பண்ணணுமா, இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நான் மல்டிபிள் மெத்தட்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இந்த மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி கூட ரொம்பவே பாசிவ் இன்கம் பார்க்க முடியும். ஸோ அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கூடி லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கூடி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படியே இதே மாதிரி பல இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் ஆகட்டும், டெக் ரிலேட்டட் வீடியோஸ் ஆகட்டும், ஆன் பண்ணுறதுக்கான வீடியோ ஆகட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம சேனலில் இப்போ பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அந்த வீடியோவில் போய் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க் இருக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் லிங்க் சென்ட் பண்ணி அதை யாராக பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நீங்கள் இன்ஸ்டாகிராமோட ஃபேஸ்புக் ஆகட்டும் இல்லை வேறு சோஷியல் மீடியாஸில் அதிகமாக ஆன் பண்ண முடியும். பட் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களால் ஆன் பண்ண முடியும், ஆன் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்க, அதோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய அந்த ப்ராடக்ட்டோட லிங்கை கொடுக்குறீங்கன்னா யாருனாலையும் கிளிக் பண்ணி வாங்க முடியாது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது யாராலையும் கிளிக் பண்ணி பார்க்க முடியாது. பட் உங்களோட பயோவில் நீங்கள் உங்களோட லிங்கை வைக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டு பயோவில் நீங்கள் வந்து ஒரு பிளாக் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இதில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் அங்கே லிஸ்ட் பண்ணி அதோட டேரக்ட் லிங்கை நீங்கள் கொடுத்தாலே போதும், யாராவது கிளிக் பண்ணி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க, குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் மேலே நீங்கள் பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரி டேப்பில் ஐ உங்களுடைய ஸ்டோரி போடக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஸ்வைப் அப் ஆப்ஷன் வந்துடும். அது இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை போஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஸ்வைப் அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாலே போதும். யாராவது அந்த ப்ராடக்ட்டை பார்க்குறாங்க, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்வைப் அப் பண்ணி உங்களுடைய அந்த ப்ராடக்ட் உங்களோட லிங்க் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. அது மூலிமா உங்களுக்கு வந்து பாசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை இன்ஸ்டாகிராம் மூலயமா பண்ண முடியும். இது மட்டும் ஒரு அக்கௌண்ட்டில் பண்ணாமல் இதே நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை டேரக்ட் மெசேஜ் மூலயமா யாருக்காவது சென்ட் பண்ணுறீங்க, இந்த லிங்க் மூலயமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுறீங்கனாலும் அவங்க அதை வாங்கினா உங்களுக்கு அதிகமாகவே பாசிவ் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் மெத்தட், ரொம்ப எஃபிஷியன்டான மெத்தட் கூட. மறக்காம இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் கான்செப்ட். ரீசெல்லிங் கான்செப்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ரீசெல்லிங் கான்செப்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பையருக்கும் ஒரு செல்லருக்கும் இடையில நீங்கள் வந்து இருந்து ஒரு ப்ராடக்ட்டை விற்று கொடுக்கணும். இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்லவே கமிஷன் கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் கான்செப்ட்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய பல பேஜஸ் நீங்கள் மென்ஸ் வியர் ஆகட்டும், உமன்ஸ் வியர் ஆகட்டும், ஷூஸ் ஆகட்டும், வாட்சஸ் ஆகட்டும், பெல்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் 90% ஆஃப் த பேஜஸ் பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் பேஜஸாக தான் இருக்கும். ஒரு பையருக்கும் ஒரு செல்லருக்கும் இடையில இவங்கிறது ப்ராடக்ட் விற்று கொடுக்கறதுக்காக இவங்க வச்சுக்கூடிய பேஜாக தான் இருக்கும். இதில் நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் அதிகமாகவே ஆன் பண்ண முடியும். மற்ற அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி இல்லாமல் இதில் நீங்கள் அதோட அதிகமாகவே கூட ஆன் பண்ண முடியும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி. ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்கள், பேஜில் நல்ல ஒரு ஃபேன்சியான பேர் வைங்க. உதாரணத்துக்கு ஷாப்பிங் பேர் ஆகட்டும். இப்போ நீங்கள் மென்ஸ் வேர் மட்டும் மென்ஸ் வியர் பண்ணக்கூடிய க்ளோத்ஸ் மட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு பேர் வைங்க. மென்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பேர் வைங்க. இது லேடிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு பேர் வைங்க. அந்த மாதிரி பேர் வச்சு நீங்கள் உங்களோட போஸ்ட் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு ஃபாலோவர்ஸ் நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆவாங்க. இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கான ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தட் பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் பார்க்கல போய் செக் பண்ணி பாருங்க. அந்த மெத்தட் மூலியமாக கூட நீங்கள் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மெட்டா டேட்டா கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா இது மூலயமா உங்கள் சேனலுக்கு உங்களோட பேஜுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. இது மூலயமா உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல் பண்ண முடியும் நல்ல ஒரு கமிஷன் வச்சு. அப்படி பண்ணுறது மூலயமாவே நீங்கள் அதிகமாக ஆன் பண்ண முடியும். இந்த ஒரு மெத்தடை பல பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களுமே யூஸ் பண்ணுங்கள், அதிகமாக ஆன் பண்ணுங்கள். ஓகே, மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்கறது மூலயமா அவங்ககிட்ட இருந்து நீங்கள் பணத்தை வாங்குறது. சொல்லப்போனால் நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரு ஜாப் பண்ணுறது தான் இது அர்த்தம். ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு வேறு சில வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஃபைவர் மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் உங்களோட பேரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஜாப் என்ன நீங்கள் எது பண்ணுவீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணுறவங்களா இருக்கலாம், வீடியோ எடிட் பண்ணுறவங்களா இருக்கலாம், கிராஃபிக்ஸ் டிசைனராக இருக்கலாம், வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆப் டிசைன் பண்ணி கொடுக்குறவங்களா இருக்கலாம், இல்லை எதாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா
வேற ஒரு ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுப்பாரு. நீங்கள் அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ண முடியும். எதுக்காக இன்ஸ்டாகிராம் அப்படின்னா, இப்போ நீங்கள் 5 மாண்டியன் வெப்சைட் வச்சுருந்தா ஒருத்தருக்கு ஒரு இது தேவை அப்படின்னா சர்ச் பண்ணுவார், நிறைய பேர் பார்ப்பாரு. இப்போ உங்களை மாதிரி இன்னொருத்தரும் அதே நிச்சில் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து உங்களோட எக்ஸ்பர்ட் நிறைய இது பண்ணியிருக்காருன்னா எல்லாருமே அங்கே தான் போவாங்க. ஏன்னா அவருக்கு ஸ்டார்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஈக்குவலாக இருக்கிறனால எல்லா கஸ்டமர்ஸுமே அங்கே தான் போவாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் அப்படி இல்லை. நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்களோட போஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க முடியும். இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர்கிட்டே பேச முடியும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தம்ப்நெயில் நீங்கள் நல்லா மேக் பண்ணுவீங்க, யூடியூப்ல தம்ப்நெயில் நல்லா மேக் பண்ணுவீங்கன்னா அதை நீங்கள் போஸ்ட்டாக போட்டு நான் தம்ப்நெயில் மேக் பண்ணி கொடுப்பேன், எனக்கு இவ்வளோ நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா போதும்னா வேறு யாராவது உங்கள்கிட்ட வந்து பேமெண்ட் கொடுத்து தம்ப்நெயில் ரெடி பண்ண சொல்லுவார். அவங்களுக்கு தம்ப்நெயில் பிடிக்கல அப்படின்னா பேமெண்ட் தர மாட்டாங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் இதை நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி அது ஒரு காப்பி இமேஜ் லோ குவாலிட்டியாவோ இல்லை அது மேலே வாட்டர் மார்க் போட்டோ நீங்கள் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணலாம். அவருக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் சென்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு மணி அனுப்புவார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். இது தம்ப்நெயில்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணுறதா இருக்கலாம். ஃப்ரீலான்சிங் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக பண்ண முடியும். ஓகே, 4வது மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா மீம் பேஜஸ் ஆகட்டும், ஃபேன் பேஜஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் அதிகம் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு மெத்தடாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷன். பெய்ட் ப்ரொமோஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் மீம் பேஜஸ் ஆகட்டும், ஃபேன் பேஜஸாக இருக்கட்டும், உள்ளே போய் பார்த்தீங்கனாலே அவங்களுடைய பயோ செக்ஷனில் DM ஃபார் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதுனா வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அவங்களுக்கு ஒரு மணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய ஒரு பேஜ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகட்டும், ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும், அது ஸ்டோரி மூலயமாவோ இல்லை ஒரு போஸ்ட் மூலயமாவோ ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷன். ஒவ்வொரு பேஜுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேஜுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது, அவங்களுமே பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பேஜை கொடுக்கையில் அவங்க அதுக்கு ரொம்பவே கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே அதோட கூடுதலாக ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடியவங்க அதோட அதிகமாக கலெக்ட் பண்ணுவாங்க. இதுவே எல்லா பேஜுக்கும் ஒரே மாதிரி தான் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு மீம் பேஜ் வச்சுருக்கீங்க, அதை ஒரு சேனல் ப்ரொமோட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வேற ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு காலேஜ்லேருந்து கான்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு பேஜ் ப்ரொமோட் பண்ணுறதுக்குமே. இதே மாதிரி நீங்கள் ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க, அதோட ஃபாலோவர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்கன்னா நீங்களுமே DM ஃபார் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத போட்டு ஆன் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட பேஜ் யாராவது பிடிச்சிருக்கு, அதில் அவங்களுடைய ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒவ்வொரு பேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மணியை கலெக்ட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட அவருடைய மீம் பேஜ் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணலாம், 150 rupees சார்ஜ் பண்ணலாம், 200 rupees சார்ஜ் பண்ணலாம். அது நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இதுவே வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கவங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் 500 கூட கலெக்ட் பண்ணலாம். இதுவே உங்கள்கிட்ட காலேஜ்லேருந்து இல்லை ஒரு பிராண்ட்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி எங்களோட இதை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அதோட அதிகமாக 1000லேருந்து 2000 வரை கூட நீங்கள் சார்ஜ் பண்ணி அவங்களோட இதை வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போடுறது மூலிமா ஒரு ஸ்டோரி வைக்கிறது மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் பல பேர் ஆன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களுமே ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஓகே, நம்ம இப்போ 5வது மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 5வது மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸை நீங்கள் செல் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஆன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கேமரா வச்சுருக்கீங்க, நீங்கள் நல்ல க்ரியேட்டிவிட்டியாக ஃபோட்டோலாம் எடுப்பீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவில் ஃபோட்டோலாம் எடுப்பீங்க, வேற எங்கேயும் கிடைக்காத மாதிரி ஃபோட்டோ எடுப்பீங்க, இல்லை நீங்கள் எடிட் பண்ணுறவங்கள கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு இமேஜை நல்ல ஒரு க்ரியேட்டிவான இமேஜில் எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் செல் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போடுங்க, உங்களுடைய நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இமேஜாக இருக்கட்டும், எடுக்கக்கூடிய இமேஜை அது மேலே ஒரு வாட்டர் மார்க்கோட போஸ்ட் பண்ணுங்கள், ஃபார் சேல் இல்லை வந்து திஸ் இஸ் காப்பி அப்படிங்கிற ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டு ஜஸ்ட் போஸ்ட் பண்ணியிருங்க. இப்போ யாருக்காவது அதை வாங்கணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு $1 $5 $10 சொல்லி நீங்கள் உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் பணத்தை வாங்கிக்கலாம். பணத்தை வாங்கி அவங்களுக்கு ஒரிஜினலான இமேஜ் நீங்கள் மெயில் மூலயமாவோ இல்லை வேறு ஏதாவது மூலயமாவோ டாக்குமெண்ட்டாக கூட நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ணிட முடியும். இது மூலயமா பல பேர் ஆன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வீடியோஸு கூட ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் கிளிப் எடுத்துக்கோங்க. அந்த கிளிப்பை நீங்கள் யாருக்கா சேல் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணுங்கள், லோ குவாலிட்டியில் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள். அது யாருக்காவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு ஜஸ்ட் ஈஸியாக அவங்களே சேல் பண்ணிட முடியும். இதுவுமே ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 6வது மெத்தட் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். 6வது மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் மெத்தட். ஸ்பான்சர்ட் மெத்தடுக்கும் பெய்ட் ப்ரொமோஷனுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஸ்பான்சர்ட் எப்படி, அதாவது பெய்ட் ப்ரொமோஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போஸ்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த ஒரு போஸ்ட் போகிறதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்க முடியும். இதுவே ஸ்பான்சரில் அப்படி இல்லை. அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதிரி போஸ்ட் போடுறதா இருக்கும். நீங்கள் ஸ்பான்சருக்கும் பார்த்தீங்கன்னா தனி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது எந்த மாதிரி பிளான் சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்காக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா இத்தனை போஸ்ட்டில் உங்களோட தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பணத்தை அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு 1000 rupees சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு 3 போஸ்ட்லேயாவது போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு மீம் பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மீம்ஸ் போட இல்லைனா அது கீழே ஒரு பேனர் வச்சு
அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு பேனரை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணி அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள டேக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவங்களோட ஆட் போட்டு அவங்கள வந்து மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் கீழே. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்பான்சர். அதாவது ஏற்கனவே நீங்கள் பணத்தை வாங்கி அதுக்கப்புறம் போடக்கூடிய போஸ்ட்லாம் அவங்கள மென்ஷன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்பான்சர். இதை பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது மூலிமாவும் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் உங்களோட பேஜை வந்து பெருசாக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பயோவில் நீங்கள் ஸ்பான்சருக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இது மூலிமா நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மெத்தட், அதாவது 7வது பார்க்கக்கூடிய மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் இது ஒரே ஒரு தடவை தான் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டே உங்ககிட்ட இருக்காது, வேற ஒருத்தர் கைக்கு போயிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இன்னொருத்தர் நீங்கள் சேல் பண்ணுறது மூலிமா அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்னோட இன்ஸ்டாகிராமை இன்னொருத்தருக்கு சேல் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகிறீங்க, இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு அக்கௌண்ட் வச்சு நீங்கள் அதிகமாக ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 6 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி 6லையுமே நீங்கள் ரெகுலராக போஸ்ட் போட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் டக்குன்னு க்ரோ ஆயிரும், இன்னொரு அக்கௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் க்ரோ ஆகும். எந்த அக்கௌண்ட் க்ரோ ஆகுதோ அதை நீங்கள் இன்னொருத்தருக்கு சேல் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க, இது 10,000க்கோ இல்லை 15,000க்கோ அதுக்கு மேலே உங்களுடைய பேஜ் ஃபாலோவர்ஸ் வச்சு நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். நிச்சயமாக நீங்கள் நினைக்கலாம் 15,000 10,000 சொல்லி நம்ம விற்றா வாங்குவாங்களான்னு. நிச்சயமாக வாங்குறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வாங்குறதுக்காக. ஏன்னா எல்லாருனாலுமே இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்தாச்சுன்னா ஜக்குன்னு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய ஒரு பேஜ் வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஒரு பேஜுக்கு நீங்கள் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சேல் பண்ணலாம். அவர் அதை வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுடைய பேஜோட நேம் மாற்றி அவங்களோட லோகோ மாற்றி அவங்களுடைய போஸ்ட்டு போட ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்த எல்லா போஸ்ட்டுமே டெலிட் பண்ணிவிட்டு. இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தர் வாங்கி இப்படி எல்லாத்தையும் டெலிட் பண்ணி அவங்களோட போஸ்ட் போடுறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ரீச் நல்லாவே கிடைக்கும். ரெண்டாவது அவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, சேல் பண்ணணும்னு நினைக்கிறாலும் ஈஸியாக சேல் பண்ண முடியும். இன்னொரு கேள்வி வரலாம், நம்மகிட்ட இருந்து ஃபாலோவர்ஸ்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் டிக்ரீஸ் ஆக மாட்டாங்களா? ஐ மீன் நீங்கள் ஒரு பேஜ் வச்சு ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு கெயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ இன்னும் அந்த பேஜெலாம் பேர் மாறிடுச்சு, வேறு போஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஃபாலோவர்ஸ் டிக்ரீஸ் ஆவாங்களான்னா டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்களே நிறைய பேஜை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 100 பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க ஒருத்தர், இன்னொருத்தர் 1000 பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படிலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கையில் நீங்கள் வந்து திடீர்னு வேற ஒரு பேஜ்லேருந்து வருது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்பவே டைம் ஆயிரும். இப்படி நம்ம ஒரு பேஜ் ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே டைம் அதிகமாக இருக்கும். அப்படியே நிறைய பேர் இதை கண்டுபிடிச்சிட்டாலும் குறையக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு 50K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க ஒருத்தர்கிட்ட இருந்து பை பண்ண, இல்லைன்னா அளந்துட்டு குறைஞ்சபட்சம் 5,000லேருந்து 10,000 தான் டிக்ரீஸ் ஆவாங்களே தவிர மீதி இருக்கக்கூடிய 40K ஃபாலோவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இருக்கும். இதனால நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை அதிக விலைக்கு கூட நீங்கள் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரோ பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரே ஒரு பேஜை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காமல் மல்டிபிள் பேஜஸ் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மெத்தட் நீங்கள் அதிகமாக க்ரோ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஜை க்ரோ பண்ணதுக்கப்புறம் அது இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் சேல் பண்ணலாம். சேல் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல அமௌண்ட் உங்களால் பார்க்க முடியும். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் மெத்தட். இதில் ஏதாவது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ், இந்த நம்ம 7 பார்த்த மெத்தட்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கேளுங்க. அதுக்கான பதிலை உங்களுக்கு நான் நிச்சயமாக சென்ட் பண்ணுறேன். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நாம் கற்போம், பிறருக்கு கற்பிப்போம்.